كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور لتبلغن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அல்லாஹுடைய மாளிகையிலே அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான லயக்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யக்லகு ஸௌப். ஆடைகள் இத்து போவது போன்று உங்களுடைய உள்ளங்களில் ஈமானும் இத்து போகிறது என்று சொன்னார்கள். ஈமான் இத்து போவது என்றால் ஈமான் பலவீனம் அடைகிறது. ஈமான் பலவீனம் அடையும் போது அதை புதுப்பிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மன்னரை வாழ்க்கை சம்பந்தமாக நாம் பேச இருக்கின்றோம். நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அல்லாஹு தஆலா இதை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவனிடம் துஆ செய்து கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மரணம் உறுதியானது, நிச்சயமானது என்பதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மரணத்திற்கு அல் யகீன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இதிலே யாருக்கும் இரண்டாவது கருத்தை கிடையாது. மௌத்தாகுவோம் என்கிற விஷயத்தில் எல்லோருமே ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான். குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும். அதே போன்று ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் வந்தே தீரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். இப்போ மௌத் நிச்சயமாக நம்மை சந்திக்கும். அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான முறையில் இந்த மௌத்தை ஆக்கி இருக்கிறார். அல் குர்ஆனில் சொல்லும்போது வலா தத்ரி நஃப்ஸுன் ஃபீ ஐயி அர்தின் தமூத், எந்த இடத்தில் மௌத்தாகும் என்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டாது. மௌத் எப்போது வரும், எந்த இடத்தில் வரும், எந்த நிலையில் வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள்.
மௌத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்பதை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் பல்வேறு நம்பிக்கைகள், கொள்கைகள் காணப்படுகின்றன. சிலர் மௌத்தான பிறகு அவன் மறுபிறவியாக பிறப்பான் என்ற ஒரு கொள்கையை முன்வைக்கிறார்கள். இன்னும் சிலர் மௌத்தான பிறகு அவன் மண்ணோடு மண்ணாகி விடுவான் என்று சொல்கிறார்கள் அல்லது நம்புகிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மௌத்துக்கு பிறகு நமக்கு வாழ்வு இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு கொஞ்சம் கூட கடுகளவேனும் சந்தேகம் கிடையாது. மௌத்துக்கு பிறகு நமக்கு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்ற ஒரு வாழ்க்கையும், அதற்கு பிறகு அல் கியாமா அல்லது ஆஹிரா என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்பது மூத்தானதிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மறைமுகமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஈமான் கொள்வது என்பது மறுமையை ஈமான் கொள்வதிலே தங்கியிருக்கிறது. நாம் மறுமையை ஈமான் கொள்வது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று என்று சொல்கிறோம். இப்போ ஈமானுடைய அடிப்படைகளில் மறுமையை நம்புவது என்றால், பொதுவாக மறுமையை நம்புவது என்று சொன்னாலும் அதற்குள் பல விஷயங்கள் உள்ளடங்கப்படுகின்றன. அதிலே குறிப்பாக மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது அவர்கள் எழுப்பப்படுகிற நாள் வரை அவர்களுக்கு ஒரு பர்ஸகுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை குர்ஆனிலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி நிறையவே நமக்கு சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனிதனுடைய நிலை மறுமை உண்டாகுவதற்கும் மௌத்திற்கும் இடையில் எப்படி இருக்கும், மௌத்தானதற்கும் மறுமை உண்டாகுவதற்கும் இடையில் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, யார் ஒருவர் மௌத்தாகிறாரோ அவருடைய மறுமை உண்டாகிவிட்டது என்று சொன்னார்கள். மன் மாத ஃபகத் காமத் கியாமத்துஹு, யார் ஒருவர் மௌத்தாகிறாரோ மௌத்தானவுடன் அவருடைய மறுமை உண்டாகி விடுகிறது என்று சொன்னார்கள். இந்த மறுமையை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் பெயர் சொல்லும் போது அல் கியாமத்து சுகரா, சிறிய மறுமை என்று இதற்கு பெயர் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை, மௌத்தான பிறகு ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி பல ஹதீஸ்களிலே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதிலே ஒரு நாள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நாங்கள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி சென்றிருந்தோம். அப்படி சென்றிருந்த வேளையிலே மையீத் கொண்டு வரப்பட்டிருந்தது. அவரை அடக்குவதற்காக வேண்டி கபரும் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். கபர் தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்திருந்தவர்கள் கொஞ்சம் அவர்களுடைய முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. கையிலே ஒரு குச்சி வைத்திருந்தார்கள். அந்த குச்சியினால் நிலத்திலே அந்த பதட்டத்தோடு கீறினார்கள், கீறிக்கொண்டிருந்தார்கள். பிறகு மேலே நிமிர்ந்து பார்த்தார்கள். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர்கள் திடீரென சொன்னார்கள், தஅவ்வது மின் அஸாபில் கபர், இஸ்தஈது மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ், நான் உன்னிடம் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான், மோசமான அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே, இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் பயங்கரமான தோற்றத்தை உடைய சில மலக்குகள் நரகத்திலிருந்து ஒரு கஃனை கொண்டு வந்து
அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் உட்கார்ந்து சற்று நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள். உட்கார்ந்து யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வ அதாப், கெட்ட ஆத்மாவே அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அவனுடைய உயிரை மிக கடுமையாக அவனுடைய உடம்பிலிருந்து பிடுங்கி எடுத்து அந்த நரகத்திலிருந்து கொண்டு வந்த கஃனிலே வைத்து வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லும் போது மிக மோசமான துர்வாடை அந்த உயிரிலிருந்து வீசிக்கொண்டிருக்கும். வானத்தில் உள்ள மலக்குகள் கேட்பார்கள், மிக மோசமான துர்வாடை வீசக்கூடிய ஒருவருடைய உயிரை கொண்டு வருகிறீர்களே, இது யாருடைய உயிர் என்று கேட்பார்கள். அதற்கு கொண்டு செல்கிற மலக்குகள் சொல்வார்கள், அல்லது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இது இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிரை கொண்டு வருகிறோம் என்றதும் அத்தனை மலக்குகளும் அவனை சாபமிடுவார்கள். வானத்தை நோக்கி கொண்டு செல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்வான், என்னுடைய அடியானை நான் பூமியிலிருந்தே படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாகவே வாக்களித்திருக்கிறேன், எனவே அவனுடைய உயிரை பூமிக்கே கொண்டு செல்லுங்கள் என்றதும் கபருக்குள் வைக்கப்பட்ட அவனுடைய உடம்புக்குள் அந்த உயிர் கொண்டு வந்து கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டதும் 2 மலக்குகள் வந்து அவனை எழுப்பி வைத்துக்கொண்டு அவனிடத்திலே மன் ரப்புக என்று கேட்பார்கள். அதற்கு அவன் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். இரண்டாவதாக மா தீனுக என்று கேட்பார்கள். அதற்கும் அவன் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவான். மூன்றாவதாக மா ஹாதா ரஜுலுல் லதீ புஇஸ ஃபீக், உமக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கும்போது அதற்கும் தெரியாதே தெரியாதே என்று சொல்லுவான். குர்ஆனை பற்றி அவனிடம் கேட்கப்படுகிற போது அதற்கும் அவன் தெரியாது என்று பதில் சொல்லுவான். அப்போது அவனுடைய கபர் நெருக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களையும் இவ்வாறு கோர்த்து காட்டி சொன்னார்கள், அவனுடைய விலா எலும்புகள் இவ்வாறு கோர்த்து கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய கபர் நெருக்கப்படும். இவ்வாறு அவனுக்கு கபருடைய வேதனை ஆரம்பிக்கும் போது அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை உண்டாக்கி விடாதே என்று கத்துகிறான். மறுமையை உண்டாக்கி விடாதே என்று கத்துகிறான். அந்த நேரத்தில் நரகத்திலிருந்து ஒரு வாசல் அவனுக்கு திறக்கப்படுகிறது. கபருடைய வேதனையை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும் ஒரு தோற்றத்தோடு ஒருவர் அங்கே வருகிறார். கபரு பயங்கரமான தோற்றத்தோடு ஒருவர் வருகிறவர் இந்த மனிதனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அந்த மனிதன் பயத்தினால் கத்துகிறான், என்னிடம் நீ வராதே, என்னை நெருங்காதே என்று கத்துகிறான். இருந்தாலும் அந்த தோற்றத்தை உடையவர் அந்த பயங்கரமான தோற்றத்தோடு அவனை நெருங்கும் போது இவன் கத்தி பயத்தில் சத்தமிடுகிற போது அந்த வருகிறவர் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தில் நீ செய்த மோசமான அமல்களின் மொத்த வடிவம். உலகத்தில் இருக்கும்போது நீ நன்மை செய்வதில் மிகவும் தாமதமாக இருந்தாய். நன்மை செய்வதாக இருந்தால் யோசித்தாய், தீமை செய்வதிலே பாவங்கள் செய்வதிலே விரைவாக இருந்தாய். உனக்கு கேடுதான், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார். மறுமை நாள் வரைக்கும் இந்த வேதனை அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது மனிதர் ஒரு நல்லவர், ஒரு முஃமின். அவருடைய அஜல் முடிகிற போது அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி சுவர்க்கத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு பிரகாசமான தோற்றத்தோடு சில மலக்குகள் வந்து அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுடைய தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்து, யா ரூஹத் தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வ ரிதுவான், நல்ல ஆத்மாவே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்தியின்பாலும் வெளியே வா என்று மென்மையாக அவனுடைய உயிரை வெளியே எடுப்பார்கள். மென்மையாக வெளியே எடுக்கும் போது அந்த உயிரை மலக்குகள் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கஃனில் வைத்து வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள். நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும். அங்கே வானத்தில் இருக்கிற மலக்குகள், கொண்டு செல்கிற வழியில் இருக்கிற மலக்குகள், யாருடைய உயிர் நல்ல நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லும் போது
அந்த மனிதனுடைய பெயரை சொல்லுவார்கள். இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிரை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது எல்லோரும் அந்த உயிரை பின்துயர்ந்து வானத்தை நோக்கி செல்வார்கள். வானத்தின் எல்லையை அவர்கள் அடைகிற போது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பூமியிலிருந்து படைத்தேன், பூமியிலிருந்து எழுப்புவதாகவே பூமிக்கு அவனை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லும் போது அவனுடைய உயிர் கொண்டு வந்து கபரில் உள்ள அவனுடைய உடம்பில் கொடுக்கப்படும். அவனை 2 மலக்குகள் வந்து எழுப்பி உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடம் மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அந்த மனிதன் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லுவான். மா தீனுக்கு என்று கேட்டால் தீனியல் இஸ்லாம் என்று சொல்லுவான். மா ஹாதா ரஜுலுல் லதி புஇஸ ஃபீக் அல்லது மன் நபியுக்க என்று கேட்டால் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை பற்றி கேட்கும்போது அதை நான் ஓதினேன், அதன் அடிப்படையில் அமல் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். அந்த நேரத்தில் அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும். அவனுடைய கபருக்குள் அழகிய தோற்றத்தையுடைய ஒருவர் வருவார். அவரை பார்த்து இவன் மகிழ்ச்சி அடைவான். பார்ப்பதற்கே ஒரு கவர்ச்சியான தோற்றம். அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற போது வருகிறவர் சொல்லுவார், நான் யார் தெரியுமா? நான் தான் உன்னுடைய நல்ல அமல்களின், சாலிஹான அமல்களின் மொத்த வடிவம். உலகத்தில் இருக்கும்போது நன்மைகள் செய்வதிலேனே மிகவும் முனைப்போடு வேகமாக செயற்பட்டாய், தீமைகள் செய்வதிலே மிகவும் தாமதமாக நீ இருந்தாய், உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அவர் சொல்லுவார். அப்படி சொல்லி அந்த மகிழ்ச்சியை அவர் அனுபவிக்கும் போது அவர் கேட்பார், நான் என்னுடைய வீட்டுக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று இந்த நல்ல செய்தியை சொல்லிவிட்டு வருவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்பார். அதற்கு அவருக்கு சொல்லப்படும், அது நடக்காது, நீ புது மணவாளனை போன்று, ஒரு புது மாப்பிள்ளையை போன்று நிம்மதியாக உறங்கு என்று சொல்லுகிற நேரத்தில் சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அவர் உறங்கிக் கொண்டிருப்பார். மறுமை நாள் வரையும் அப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை கூறி முடித்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரர்களே, கபரில் மனிதனுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. எல்லோருமே இந்த நிலைகளில் ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். நல்லவனாக இருந்தால் அவன் கபருக்குள் நிம்மதியாக உறங்க முடியும். மோசமானவனாக இருந்தால் கபருக்குள் அவனுடைய நிலை பயங்கரமானதாக மாறும். கபருக்குள் பயங்கரமானதாக மாறும் எனும் போது வேறு சில ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுடைய கபரிலே கண் தெரியாத, காது கேட்காத ஒரு பயங்கரமான தோற்றத்தையுடைய மலக்கு ஒருவர் சாட்டப்படுவார். அவருடைய கையிலே ஒரு சம்மட்டி இருக்கும். அந்த சம்மட்டியினால் இந்த உலகத்தில் உள்ள மலையில் அடித்தால் அந்த மலை சுக்குநூறாகி விடும். அந்த சம்மட்டியினால் மலையில் அடித்தால் மலை அப்படி தூள் தூளாக மாறிவிடும். அந்த சம்மட்டியினால் இவருக்கு ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அடித்தால் பூமியின் கீழ்த்தட்டிற்கு அவன் சென்று மீண்டும் வருவான், மீண்டும் அடிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா அல்லா ததாஃபனு லதஅவுதுல்லாஹ அன் யுஸ்மிஅக்கும் மின் அதாபில் கப்ர் அல்லதி அஸ்மா. நீங்கள் கபர்களுக்குள் அடக்கம் செய்யப்பட மாட்டீர்கள் என்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் கபருக்குள் நடக்கிற வேதனையை நான் கேட்கிறேன், அதை உங்களையும் கேட்க செய்யுமாறு அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை கபருக்குள் இருக்கிறது. இமாம் முந்திரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தர்கீப் தர்ஹீப் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த தர்கீப் தர்ஹீபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒருவனுக்கு கபரிலே கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு அவன் சரியான பதில் சொல்லாவிட்டால் அவனுடைய கபரிலே 70 பாம்புகள் சாட்டப்படும். 70 பாம்புகள் சாட்டப்படும். அந்த பாம்புகளில் ஒன்று இந்த உலகத்தில் வந்து மூச்சு விடுமாக இருந்தால் உலகமே நஞ்சாக மாறிவிடும், பாய்சனாக மாறிவிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான 70 பாம்புகள் அவனுக்கு சாட்டப்படும். அந்த 70ம் இவனை தண்டித்துக் கொண்டே வேதனை செய்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை இமாம் முந்திரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கபருக்குள் ஒரு மனிதன் போய் வைக்கப்படுகிற போது கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை அவனுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய நிலை மிக ஆபத்தானது. அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர்,
இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பராக்களை தாண்டி செல்ல வேண்டி ஏற்பட்டால் அந்த இடத்தில் நின்று தாடி நனைகிற அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள். தாடி நனைகிற அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள். கூட இருக்கிறவர்கள் ஆச்சரியமாக பார்க்கும்போது சொல்லுவார்கள், கபர் ஒரு மனிதன் சந்திக்கின்ற முதலாவது இடம். அதில் அவன் தப்பி விடுவானாக இருந்தால் மற்ற எல்லா கட்டங்களிலும் தப்பி விடுவான். அதில் அவன் மாட்டிக்கொள்வானாக இருந்தால் அவனுடைய முழு நிலையுமே ஆபத்தானதாக ஆகிவிடும் என்று சொல்லி அழுவார்கள். இதிலிருந்து வெற்றி பெறுவதற்குரிய வழியை ஒரு மனிதன் தேட வேண்டும் என்பதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே வலியுறுத்துகிறார்கள். கபருடைய வாழ்க்கை உண்மையானது என்று நம்பக்கூடிய நாம், கபரிலே இப்படியான 2 விதமான நிலைகளை மனிதன் சந்திக்க வேண்டும் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பினால் நாம் புத்திசாலிகளாக இருப்பதாக இருந்தால், உண்மையிலேயே இந்த நம்பிக்கையில் உண்மையாளராகவும் நம்மிடத்தில் புத்தியும் இருக்குமாக இருந்தால், நாம் இந்த கபருக்குள் நம்முடைய கபரை ஒளிமயமானதாக மாற்றுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்பதை தேட வேண்டும். கபரில் வேதனையை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள் என்ன என்பதை அறிந்து அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யார் என்றால், தன்னை அடிக்கடி சுய பரிசோதனை செய்து மௌத்துக்கு பிறகுள்ள தன்னுடைய வாழ்க்கைக்காக அமல் செய்யக்கூடியவன் என்று சொல்கிறார்கள். இப்ப மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிச்சயமானது, தவிர்க்க முடியாதது. நாம் ஈமான் கொண்டாலும் அது நிச்சயமானது தான், ஈமான் கொள்ளாவிட்டாலும் நிச்சயமானது தான். ஏற்றுக்கொண்டாலும் அந்த கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்ப கபருடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அந்த கபரில் போய் நிம்மதியாக ஒரு புது மணமகனை போன்று உறங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறவன் தான் புத்திசாலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கபருக்குள் முக்கியமான 4 கேள்விகள் நம்மிடம் கேட்கப்படுகின்றன. ஒன்று, அல்லாஹ்வை பற்றி கேட்கப்படுகிறது. இரண்டாவதாக மார்க்கத்தை பற்றி கேட்கப்படுகிறது. மூன்றாவதாக நபியை பற்றி கேட்கப்படுகிறது. நான்காவதாக அல் குர்ஆனை பற்றி கேட்கப்படுகிறது. இந்த 4 கேள்விகளுக்கும் இந்த உலக வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி பதிலை பெற்றுக் கொள்வோமாக இருந்தால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும். இதுதான் முக்கியமானது. இந்த 4 கேள்விகளுக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன் ரப்புக்க என்கிற கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா? மன் ரப்புக்க என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் என்று பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறோம். பதில் தெரிந்தால்தான் பதில் சொல்லலாம். அல்லாஹ் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நமக்கு பாடத்திட்டம் இருக்கிறது. அல்லாஹ் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான பாடத்திட்டம் இருக்கிறது. தீன் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. 4 கேள்விகளுக்கு உரிய பதில்கள் அந்த பாடத்திட்டத்திலே இருக்கிறது. அந்த பாடத்திட்டம் தான் அல் குர்ஆன் சுன்னா. இந்த அல் குர்ஆன் சுன்னாவை நாம் இந்த 4 கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் படித்திருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் எல்லோரும் கேட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் யார் என்று, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படும். உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற போது குர்ஆனின் அடிப்படையில் அல்லாஹுடைய தன்மைகளை, அல்லாஹுடைய திருநாமங்களை நாம் கற்றிருக்கிறோமா, படித்திருக்கிறோமா? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குர்ஆனை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையேனும் படித்து முடித்திருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டு பார்க்க வேண்டும். மிக தூய்மையான நிலையில் கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு தடவையேனும் குர்ஆனை நாம் படித்து முடித்திருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் இல்லை என்ற பதிலையே சொல்லக்கூடிய நிலையை, ஒவ்வொருவரும் குர்ஆனை பலமுறை படித்து முடிக்க முடியுமான வயதையுடையவர்களாக இருக்கிறோம். 15 வயது, 25 வயது, 50 வயது, 60 வயது என்று நமக்கு போதிய அளவு காலம் இருக்கிறது. ஆனால் நாம் படிக்கவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படித்திருந்தால் கூட எத்தனையோ முறை குர்ஆனை படித்து முடித்திருக்கிறார். ஒரு 30 வயது சகோதரர், அவருக்கு தெளிவான அறிவு
ஏற்பட்டதிலிருந்து குர்ஆனை படிக்க ஆரம்பித்திருந்தால் 30 வயதை அடையும் வரை எத்தனையோ முறை குர்ஆனை படித்து முடித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படித்திருந்தார். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 5 பேஜ்கள் படித்திருந்தால், ஒரு நாளைக்கு 10 பக்கங்கள் படித்திருந்தால் இன்றைக்கு எவ்வளவு கவலையாக இருக்கிறது பாருங்கள். இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்து எல்லோருடைய கைகளிலும் ஸ்மார்ட் போன் வந்திருக்கிறது. அந்த ஸ்மார்ட் போன்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ்புக்கை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு நேரம் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைத்தால் அதையே பார்த்து கொண்டிருக்க. பஸ்ல 2 நண்பர்களாக போவார்கள், யாரும் யாரோட பேச மாட்டார்கள். 2 பேரும் ஒன்றாக பயணிப்பவர்கள், ட்ரெயின்ல பஸ்ல ஒன்றாக போவார்கள். பக்கத்தில் உள்ளவரோடு பேசுவதற்கு டைம் இல்லைன்னு கேட்டால் பிஸியாக இருக்கிறார் ஆன்லைன்ல. அப்ப இப்படி டைம் ஒதுக்க நம்மால் முடிகிறது. ஒருவர் ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு கமெண்ட்ஸ் பண்ணுவது, அதை சம்பந்தமான மோசமான விஷயங்களை பரப்புவது, இப்படியெல்லாம் செய்வதற்கு நிறைய டைம் இருக்கு. உண்மையிலே இப்படி செய்யற நாம் இன்றைக்கு எத்தனை வசனங்களை படித்தோம் என்று நம்மளை கேட்டு பார்த்தால் பதில் இல்லை என்பதாகவே இருக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி போதிய அறிவை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது அவர்களுடைய சுன்னா பற்றிய தெளிவை பெற்றுக் கொள்வதற்காக நம்மால் என்ன சீரியஸான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று கேட்டால், ஒரு வாரத்தில் ஒரு பயானுக்கு செல்கிறேன். இது கொஞ்சம் பேருடைய பதிலாக இருக்கிறது. சொற்ப தொகையினரான சகோதர சகோதரிகள் சொல்கிறார்கள், வாரத்தில் ஒரு நாள் ஹதீஸ் வகுப்புக்கு செல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் குர்ஆன் வகுப்புக்கு செல்கிறேன் என்ற பதில் வருகிறது. வாரத்தில் ஒரு நாள் ஹதீஸை படித்து, வாரத்தில் ஒரு நாள் என்பது எவ்வளவு நேரம்? ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு பயானிலே உட்கார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழுக்க படித்து விட முடியுமா? இப்ப இஸ்லாத்தை படித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தினால்தான் நம்மால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். கபருக்குள் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் என்று துஆ கேட்டுக் கொண்டிருப்பதனால் மாத்திரம் அது சாத்தியப்படாது. அதற்குரிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கபரில் மனிதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியால் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே 2 கபறுகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கபறுகளிடத்தில் அவர்கள் நின்று சுப்ஹானல்லாஹ் என்றார்கள். என்று சொல்லிவிட்டு ஒரு பேரீச்ச மட்டையை வெட்டி அதை 2ஆக கிழித்து 2 கபறுகளிலும் நாட்டினார்கள். அவர்கள் அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், இன்னஹுமா யுஅத்தபான் இன்னஹுமா லா யுஅத்தபான் வமா யுஅத்தபான் ஃபீ கபீர். 2 பேருமே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கபருக்குள் வேதனை. 2 பேரும் ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. பலா இன்னஹுமா கபீர், ஆனால் 2மே பெருசு. அந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள், பெரிய விஷயத்திற்காக அல்ல, ஆனா 2ம் பெருசு. ஒருவர் கான எம்ஷி பின் நமீமா, கோல் கொண்டு திரிவதுதான் அவருடைய வேலை, கோல் மூட்டுவது. இன்னும் ஒருவர் லா யஸ்ததிரு மினல் பவுல், சிறுநீர் கழிக்கும் போது மறைந்து கொள்ள மாட்டார். அப்ப 2ம் பெரிய விஷயம் அல்ல, ஆனால் 2ம் பெரியது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் அர்த்தம் என்ன? அவர்களுடைய பார்வையில் 2ம் பெரிய விஷயம் அல்ல. கோல் மூட்டுவது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் 2ம் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும்பாவங்கள். அதற்காக வேண்டித்தான் இந்த வேதனை என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரீச்ச மட்டைகளை நாட்டிவிட்டு சொன்னார்கள், இவை 2ம் ஈரமாக இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்றார்கள். 2ம் ஈரமாக இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் அது காட்டப்பட்ட காரணத்தினால், வேதனை காட்டப்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய இயல்பான தன்மை ரஹ்மத், அன்பு, கருணை என்பது. எனவே அந்த பண்புக்கு ஏற்ப அவர்கள் ஷஃபாத்து செய்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அந்த பேரீச்ச மட்டைகளை நாட்டி அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது. அங்கே கபருக்குள் இருக்கிற 2 மனிதர்களும் செய்த குற்றம் என்ன, செய்த பாவம் என்ன என்று பார்த்தால், ஒருவர் கோல் மூட்டி திரிவது. கோல் மூட்டுவது என்பது நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவர்களுக்கும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கு எப்படி மாறிட்டு என்றால், கோல் மூட்டாமல் இருக்கும். கோல் மூட்டுறது என்றால் என்ன? இவர்கிட்ட கிடைக்கிற செய்தியை கொண்டு அவர்கிட்ட கொடுக்கிறது. கன்ஃபார்ம் பண்றதும் இல்லை, எதுவும் இல்லை. கன்ஃபார்ம் பண்ணினால் கூட அவருடைய செய்தியை இவரிடம் கொடுக்க கூடாது. அல்லது இவரை பற்றிய வரக்கூடிய செய்திகளை கன்ஃபார்ம் பண்ணாம கொண்டு கொடுத்தோம்னால் 2 வேலை பண்றோம். அவதூறும் பண்றோம், கோலும் மூட்டுகிறோம். அதுவும் பெரும்பாவம். அப்ப இந்த கோல் மூட்டுதல் என்பது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். நமக்கு ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான், குறிப்பாக பெண்களிடம் அதிகம் இது. ஒன்றை இங்கிருந்து எடுத்து போய் அங்கு கொடுப்பது, அங்கிருந்து எடுத்து கொண்டு மற்றவர்களிடம் கொடுப்பது, இப்படி செய்து கொண்டே இருக்கிறோம். கபருக்குள் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் சிந்திக்கவே தவறிவிடுகிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் மூட்டுகிறவன் சொர்க்கம் செல்லவே மாட்டான் என்று சொன்னார்கள். சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள். இப்போ கோல் மூட்டுகிறவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றால், கபரை மறுமையை நம்பக்கூடிய நாம் இந்த கோல் மூட்டுதல் என்கிற விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை சின்ன பின்னப்படுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான காரணி என்ன? கோல் மூட்டுதல். எத்தனையோ நண்பர்கள் என்று பகைவர்களாக மாறி இருப்பதற்கு, எதிரிகளாக மாறி இருப்பதற்கு காரணம் கோல் மூட்டுதல். இன்றைக்கு ஜமாத்துகள் பல பிரிந்திருப்பதற்கு காரணம் கோல் மூட்டுகிற வேலை. ஆனால் நம்ம என்ன சொல்றோம் என்றால், பேசுறோம், மறுமை என்று பேசுகிறோம், கபர் என்று பேசுகிறோம், கபருடைய வேதனை என்று பேசுகிறோம், நரகம் என்று பேசுகிறோம். ஆனால் இதற்கு நானும் பலியாகி விடுவேன், நானும் அந்த வேதனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயம் நமக்கு வருவதில்லை. அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை செப்பனிடுவதற்காக சொல்கிறார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமி, உங்களுடைய இச்சைகளை, ஆசாபாசங்களை உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் மௌத், அதுதான் மௌத் என்றார்கள். இந்த மௌத்தை சரியாக யோசிப்போமாக இருந்தால் இந்த கெட்ட பண்புகள் நம்மை விட்டு போய்விடும். கபருக்குள் ஒரு மனிதன் வேதனை செய்யப்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று கோல் மூட்டுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதி சிறுநீர் கழிக்கும் போது நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்கு. இப்ப சிறுநீர் கழிக்கும் போது 2 விஷயங்கள் இந்த ஹதீஸ்ல 2 ரிவாயத்துகள்ல வருது. ஒன்று லா யஸ்தன்ஸிஹு மினல் பவுல் என்று வருகிறது, இன்னும் ஒன்று லா யஸ்ததிரு மினல் பவுல் என்று வருகிறது. லா யஸ்ததிரு மினல் பவுல் என்றால் சிறுநீர் கழிக்கும் போது தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டான். இன்னும் ஒன்று லா யஸ்தன்ஸிஹு மினல் பவுல் என்றால் சிறுநீர் கழித்து விட்டு ஒன்றாக துப்புரவு செய்ய மாட்டான். இமாம்கள் சொல்லுகிறார்கள், இந்த 2ம் கபருடைய வேதனை தரக்கூடிய காரணிகளாகவே எடுக்க வேண்டும் என்று. வெண்டையை பார்க்கிறோம், சிறுநீர் கழிக்கும் போது எப்படி நடந்து கொள்கிறார்கள். மனிதனிடத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய அந்த வெட்கம் என்ற உணர்வு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், ஈமானில் உள்ள ஒரு பகுதி வெட்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு யூதர்களினால், குறிப்பாக யூதர்களினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த சதி திட்டங்களின் காரணமாக இந்த மீடியாக்கள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெட்கத்தை எடுத்துவிட்டது. அதற்கு முஸ்லிம்களும் பலிக்கடாக்களாக மாறிவிட்டார்கள். குறிப்பாக பெண்கள், பெண்களிடம் இயல்பாகவே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒன்றுதான் வெட்கம். அச்சம், மடம், நாணம், பயில்பு, அந்த நாணம் என்பது பெண்களிடம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெண்களிடத்தில் வெட்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது. இது பெண்களை குறை சொல்வதற்காக சொல்கிற செய்தி அல்ல, கவலையோடு பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்முடைய இஸ்லாமிய பெண்களின் பாரம்பரியம் என்ன? சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்தால் எப்படி நடந்து கொண்டார்கள்? பள்ளிவாசலை விட்டு திரும்பி செல்லும் போது எப்படி சென்றார்கள்? சுவர் ஓரங்களிலே அவர்கள் அப்படியே சேர்ந்து செல்வார்கள். அந்த
நிழல்களிலே மறைந்து செல்வார்கள். இப்படி வெட்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் தலைகீழாக நிலைமை மாறி இன்றைக்கு தன்னை முழுக்க திறந்து கொண்டு செல்வது ஒரு பிரச்சனையே இல்லை. பெண்களுக்கு தன்னை முழுக்க திறந்து கொண்டு செல்வது ஒரு பிரச்சனையே இல்லை. யாராவது ஆலிம் சாக்கள், பயான் பண்ணக்கூடியவர்கள், பெரிய மனிதர்கள் என்று கருதக்கூடியவர்கள் வந்தால் மூடிக்கொள்வார்கள், இல்லை என்றால் ஓப்பனாக இருப்பார்கள். எல்லா அந்நிய ஆண்களோடும் மிக சர்வ சாதாரணமாக பழகுவார்கள். இதுல படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக கேவலமாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். இப்ப வெட்கம் என்பது பெண்களிடம் அதிகமாக இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று ஆண்களிடம் இந்த வெட்கம் இல்லாத தன்மை வந்து விட்டது. அதனால்தான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை பார்க்கிறோம். ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி செல்லாமல் வீதியோரங்களில், பஸ் தரிப்பிடங்களில், மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் எல்லாம் சிறுநீர் கழிக்கிற நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நிழல் தரக்கூடிய மரத்துக்கு கீழ் மலசலம் கழிப்பதே லஅனத்தை, மக்களுடையவும் அல்லாஹ்வுடையும் சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மக்கள் நிழல் பெறக்கூடிய இடங்களில் போய் சிறுநீர் இன்றைக்கு எந்த ஒரு இடத்திலும் போய் நிற்க முடியாத நிலைக்கு சிறுநீர் கழிப்பது என்பது ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களும் அப்படித்தான் செய்கிறார்கள், முஸ்லிம் சகோதரர்களும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இது பொதுவாகவே மனித இயல்பு வெறுக்கிற ஒரு வேலை. அதனால் நீங்க பாக்குறீங்க, இந்த இடத்தில் மிருகங்கள் தான் சிறுநீர் கழிக்கும், இந்த இடத்தில் நாய்கள் தான் சிறுநீர் கழிக்கும் என்று போர்டெல்லாம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பண்பாடு, ஒரு பக்குவம், ஒரு கவலை இல்லாமல் பரவாயில்லை, என்னை நீ நாய் என்று நினைத்தாலும் பரவாயில்லை என்று சிறுநீர் கழித்து விட்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் எப்படியான ஒரு அழகான வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கிறது. சிறுநீர் கழிக்கும் போது உன்னை நீ மறைத்துக்கொள். மக்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடிய முறையில் பகிரங்கமாக சிறுநீர் கழிக்காதே. இப்ப சிறுநீர் கழிக்கும் போது மக்கள் நிற்கிறார்களா இல்லையா என்று பார்க்காமல், மக்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய முறையில் அவுரத்தை காட்டிக்கொண்டு சிறுநீர் கழிப்பது என்பது கபரில் வேதனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் விடுவது. சிலர் சிறுநீர் கழித்து விட்டு, அதாவது இருக்கிற ஆடைகளுக்கு ஏற்ப அவர்கள் சிறுநீர் கழிப்பார்கள். கழித்து விட்டு சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் சுத்தம் செய்து விட்டு போவார்கள். அதுல பேணுதல் இல்லை. முடியுமானவரை பேணுதலாக சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய வேண்டும். இந்த பேணுதல் என்பதை சிலர் தவறாகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை வைத்து பேணுதல் என்பதை தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சிறுநீர் கழிக்க சொன்னால் அங்கிருந்து கொண்டு கணிப்பது, அல்லது சிறுநீர் கழித்து விட்டு வெளியே வந்து ஆணுறுப்பிலே ஒரு கல்லை ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு நடந்து திரிவது, இப்படியாக சிரமப்படக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது இயல்பாக நார்மலாக சுத்தம் செய்தால் சுத்தமாகிவிடும் என்கிற அமைப்பில் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி நம்மை வருத்தி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிறுநீர் கழிக்கும் போது அவுரத்தை மறைக்கக்கூடிய முறையில் மறைந்த நிலையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பதும், அல்லது சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருப்பதும் கபருடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டால் கபருக்குள் நிம்மதியாக இருக்கலாம். இப்ப கோல் சொல்வது என்பது ஒரு சின்ன விஷயமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அது பெரும்பாவம் என்று, அதே நேரத்திலே கபருக்குள் வேதனையை பெற்றுத் தருகிற பாவம் என்று. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த ஹதீஸ்களை கேட்டு போகிற ஒரு நிலை இல்லாமல் இந்த ஹதீஸ் உண்மை என்றால், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று நம்பினால், நம்முடைய வாழ்க்கையில் இதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு பயானா கேட்கிறது, பிறகு வளமையான அதே இஷ்டம் இல்லை அந்த கோல் மூற்றத்தில் ஈடுபடுவோமாக இருந்தால் எந்த ஒரு அர்த்தம் இல்லை, டபுள் தண்டனையா போயிடும். தெரிந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸை புறக்கணித்த ஒரு நிலையும் நமக்கு ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கபரிலே வேதனையை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னல் மையித ல யுஅذபு பிபுகாஇ அஹ்லிஹி அலைஹி. ஒருவர் அழுகின்ற காரணத்தினால் மையத் வேதனை செய்யப்படுகிறது. அவருடைய குடும்பத்தினர் அழுகின்ற காரணத்தினால்
மையத் வேதனை செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். குடும்பத்தவர்கள் அழுதால் மையத்திற்கு வேதனை இருக்கிறது. இந்த ஹதீஸை மேலோட்டமாக பார்க்கும்போது குர்ஆனுக்கு முரண்படுவது போன்று தோன்றும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, ஒவ்வொருவனுக்கும் அவனவன் தேடியதான் கிடைக்கும். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒரு ஆத்மாவின் பாவச்சுமை இன்னும் ஒரு ஆத்மா சுமக்காது. எனவே இவர் அழுதால், தந்தை அழுவதற்காக மகன் ஏன் வேதனை செய்யப்பட வேண்டும், மகன் அழுவதற்காக மரணித்த தந்தை ஏன் வேதனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். இதற்கு அழகான முறையில் இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் இந்த மௌத்தானால் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய வழக்கம் இருக்கிறது, அல்லது ஒரு சமுதாயத்தில் அந்த வழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வழக்கம் ஒரு பாவம். ஒப்பாரி வைத்து அழுவது என்பது ஜாஹிலிய கால செயல்களில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நியாஹா என்ற நிலை இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்ப இது ஒரு பெரும்பாவம். ஒப்பாரி வைத்து அழுவது, மூத்தான வீட்டில் ஒப்பாரி வைத்து சத்தமிட்டு ஓலமிட்டு அழுவது என்பது ஜாஹிலிய கால செயல், அது ஒரு பெரும்பாவம். இது நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது என்று தெரிந்தும் யார் ஒருவர் அதை கண்டிக்காமல் மூத்தாகிறாரோ, அதை எச்சரிக்கை செய்யாமல் மௌத்தாகிறாரோ, மௌத்தான பிறகு அவர்கள் அப்படியே ஒப்பாரி வைத்து அழுதால் அவருக்கு வேதனை கிடைக்கும் என்றால் தடை செய்யாமல் மூத்தாகி விட்டார் என்கிற காரணத்தினால். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், சிலர் தங்களுக்காக வேண்டி அழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு செல்வது. இப்படி ஒரு நிலை கிடையாது. அப்படி செய்தால் அந்த நேரத்தில் அவர்கள் அழுவதனால் இவருக்கு வேதனை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு சமுதாயத்தின் வளமையாக அல்லது நம்முடைய வீட்டில் உள்ள பெண்கள் ஆண்களுடைய வளமை ஒப்பாரி வைத்து அழுவது என்று தெரிந்திருக்கும் போது நம்ம பார்க்கிறோம், யாராவது நம்ம இருக்கும் போதே மூத்தாகிறாங்க, மூத்தான பிறகு ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். ஒப்பாரி வைத்து அழுவதை தடுக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கமான ஒருவர் மூத்தானாலும் அழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தான நேரத்தில் அழுதார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்ட நேரத்தில் அல் கல்பு யஹ்ஸன் வல் ஐனு தத்மா, உள்ளம் வேதனைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன என்று சொன்னார்கள். அழலாம். ஒப்பாரி வைத்து அழுகிற போது தடுக்க வேண்டும். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை அல்லது நம்முடைய சகோதரர்கள், மனைவி அழுகிற போது தடுக்க வேண்டும். இப்ப நமக்கு தெரிகிறது இவர்கள் அழுவார்கள் என்று. அதை அந்த நேரத்தில் தடுப்பதோடு, நான் மௌத்தானால் யாரும் எனக்காக வேண்டி ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் ஒரு தீமை நடப்பதை பார்த்து கொண்டு, ஒரு பாவம் நடப்பதை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு மௌத்தானால் இந்த பாவத்தின் காரணமாக அவருடைய கபரில் அவருக்கு வேதனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு நீண்ட ஹதீஸிலே கபரில் மனிதர்களுடைய நிலையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்தால் எங்களை நோக்கி உட்காருவார்கள். மாமும்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவார்கள். அப்ப தொழுவிக்கிற இமாம் மாமும்களை நோக்கி உட்காருவதுதான் சுன்னா. சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், வலது பக்கமாக உட்கார்ந்து கொள்வார், அந்த சைடை பார்த்து கொண்டிருப்பார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு மாற்றமானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி உட்கார்ந்து, குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையின் போது, உங்கள் யாராவது இரவு கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். அப்படி ஒரு நாள் கேட்டபோது நாங்கள் யாருமே எதுவும் சொல்லவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். 2 பேர் வந்தார்கள், வந்து என்னை ஒரு புனிதமான பூமியை நோக்கி அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து செல்லுகிற போது ஒரு இடத்திலே ஒரு மனிதன் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்கு பக்கத்திலே ஒருவர் நிற்கிறார். நிற்கிறவருடைய கையிலே ஒரு கூரிய ஆயுதம் இருக்கிறது, கூரான ஆயுதம் இருக்கிறது. அந்த மனிதனுடைய வாய்க்குள் அந்த ஆயுதத்தை போட்டு அவனுடைய வாயின் இந்த பகுதியை, கொடுப்பை கிழிக்கிறார். கிழித்து பிடரி வரையும் கொண்டு வருகிறார். அப்படியே வாய் கிழிந்து பிடரி வரையும் வந்ததும் ஆயுதத்தை எடுத்துவிட்டு மறுபக்கம் வருகிறார். வந்து வாயின் நடுவிலே விட்டு மற்ற பக்கத்தை கிழிக்கிறார். கிழிக்கும் போது
ஆரம்பத்தில் கிழிக்கப்பட்ட பகுதி ஒட்டிக்கொள்கிறது. இரண்டாவது பகுதியை கிழிக்கிறார். இரண்டாவது பகுதியை கிழித்துவிட்டு மீண்டும் முதல் பகுதிக்கு வருகிறார். இப்படி கிழித்துக் கொண்டே இருக்கிறார். கிழிக்கிறார், ஒட்டப்படுகிறது, கிழிக்கிறார். ஒரு பயங்கரமான காட்சி. நான் அழைத்து சென்றவர்களிடம் கேட்டேன், இது என்ன என்று. அவர்கள் சொன்னார்கள், இன்தலிக் இன்தலிக், போ போ என்று சொன்னார்கள். நான் போய்கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதன் படுக்கிறார். அவனுக்கு பக்கத்திலே இன்னும் ஒருவர் நிற்கிறார். அவருடைய கையிலே ஒரு பெரும் பாறாங்கல் இருக்கிறது. அந்த பெரும் பாறாங்கல்லினால் அந்த மனிதனுடைய தலையில் தூக்கி போடுகிறார். போட்டதும் தலை அப்படியே நொறுங்கி விடுகிறது. நொறுங்கி கல் உருண்டு கொண்டு செல்லுகிறது. அந்த பாறாங்கல் தலையில் போடப்பட்டதும் தலை நொறுங்குகிறது, கல் உருண்டு செல்கிறது. அந்த உருண்டு செல்லுகிற கல்லை எடுப்பதற்காக அவர் போகிறார். போய் கல்லை எடுக்கிறார். எடுத்துக்கொண்டு இந்த மனிதனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தால் நொறுங்கிய தலை மீண்டும் பழையபடி வந்து விடுகிறது. நல்ல நிலைக்கு வருகிறது. மீண்டும் அந்த கல்லால் அந்த தலையில் போடுகிறார். தலை அப்படியே சுக்குநூறாகிறது, கல் உருண்டு செல்கிறது. இப்படியே நடந்து கொண்டிருந்தது. நான் என்ன என்று கேட்டேன். இன்தலிக் இன்தலிக் என்று சொன்னார்கள். போ போ என்று சொன்னார்கள். நான் போனேன். இன்னும் ஒரு இடத்தில் போனால் ஒரு சின்ன புகைபோக்கி போன்ற ஒரு இடம், சிம்னி போன்ற ஒரு இடம். கீழ்ப்பகுதி விசாலமாகவும் மேற்பகுதி சுருங்கியதாகவும் இருக்கிறது. அதிலே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக கிடக்கிறார்கள். நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்புக்குள் போட்டு அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த நெருப்புக்குள் போட்டு பொசுக்கப்படுகிறார்கள். இதை பார்த்து என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் இன்தலிக் இன்தலிக் என்று சொன்னார்கள். மீண்டும் போய்கொண்டிருக்கும் போது ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே இருக்கிறதெல்லாம் சிவப்பாகவே இருந்தது, இரத்தமாகவே இருந்தது. அந்த ஆற்றின் உள்ளே ஒருவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். கரையை நோக்கி வருவதற்கு அவன் முயற்சிக்கிறான். ஆனால் கரையிலே ஒருவர் நின்று கொண்டு பெரிய கற்களை வைத்து அவனுக்கு எறிகிறார். கரைக்கு வர விடாமல் எறிந்து கொண்டே இருக்கிறார். கரையை நெருங்கும் போது எறிகிறார், அவன் உள்ளே செல்கிறான், வந்தால் எறிகிறார். இப்படியே நடக்கிறது. என்ன என்று கேட்டேன். அதற்கும் இன்தலிக் இன்தலிக் என்று சொன்னார்கள். கடைசியிலே அழைத்து சென்ற இரண்டு பேரும் நான் கேட்ட கேள்விகளுக்குரிய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவனுடைய வாயில் ஆயுதம் போட்டு வலதும் இடதும் கிழிக்கப்பட்டதை பார்த்தீரே, அது என்ன தெரியுமா? அவன் ஒரு பொய்யன். அவன் ஒரு பொய்யன். இந்த உலகத்தில் ஒரு பொய்யை சொல்லுவான், அது அப்படியே உலகம் முழுக்க பரவும். அந்த பொய் சொன்னதற்காக வேண்டித்தான் இந்த தண்டனை. இரண்டாவது மனிதன் மல்லாக்கப்படுகிறான். பெரும் பாறாங்கல் அவனுடைய தலையில் போட்டு தலை உடைக்கப்படுகிறது. இவன் யார் தெரியுமா? இவன் தான் குர்ஆனை கற்றுக்கொண்டு குர்ஆனின் அமல் அடிப்படையில் அமல் செய்யாமல் இரவிலே தூங்கியவன். இரவிலே தூங்குவான், பகலிலே அமல் செய்ய மாட்டான். அதாவது தொழாமல் குர்ஆனை ஓதியிருப்பான், படித்திருப்பான், அதை கொண்டு அமல் செய்ய மாட்டான். ஃபர்லான தொழுகைகளை விட்டவனாக இருப்பான். மூன்றாவது மனிதன் யார் என்று, மூன்றாவது கூட்டம் யார் என்றால் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும். அந்த நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டவர்கள் ஆண்களும் பெண்களும். நான்காவது காட்சி வட்டி சாப்பிட்டவர்கள். அந்த இரத்தத்தில் கிடந்து தத்தளித்தவன் வட்டி சாப்பிட்டவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த நான்கும் கபரில் வழங்கப்படக்கூடிய தண்டனை என்று சொல்கிறார்கள். இந்த நான்குமே கபரில் வழங்கப்படக்கூடிய தண்டனை என்று குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதிலே முதலாவது தண்டனையை பாருங்கள். ஒரு பயங்கரமான தண்டனை. அந்த தண்டனையை நாம் கொஞ்சம் கண்களை மூடி வைத்துக் கொண்டு சிந்தித்து பார்த்தால் நமக்கே அழுகை வரும், பயம் வரும். அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை. கூறிய ஆயுதத்தினால் கொடுப்பு, வாய் கிழிக்கப்படுகிற தண்டனை வலதும் இடதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது பொய் சொன்னதனால் ஏற்படுகிறது. நம்மை பொறுத்தவரையில் பொய் என்பது இன்றைக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. பொய் ஒரு பெரும்பாவம், கபரில் வேதனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவம் என்பது ஒரு புறம் இருக்க, பொய் சொல்வது பெருமை போன்றாகி இருக்கிறது.
ஆண்களும் தான் பெண்களும் தான் பொய் சொல்லுவது, பெருமைக்காக பொய் சொல்லுவது. வயதை கேட்டால் பொய் சொல்லுவது, சம்பளத்தை கேட்டால் பொய் சொல்லுவது, வீட்டில் உள்ள நிலைகளை கேட்டால் பொய் சொல்லுவது. இப்படி பொய் என்பது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பொய்யை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, ஈயாக்கும் வல் கதிப், பொய் சொல்லுவதை எச்சரிக்கிறேன், ஃபைனல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பாவங்களுக்கே இட்டுச் செல்லும், பாவங்கள் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், குத்திலல் ஹர்ராசூன், பொய்யர்களுக்கு அழிவுதான். குர்ஆனையும் ஹதீஸையும் நம்பக்கூடியவர்கள் பொய் சொல்லுவதற்கு அஞ்சுவார்கள், பொய் சொல்லுவதற்கு பயப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். போகிறார் விபச்சாரம் செய்வதற்காக. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். யோசிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தால் சலாம் சொல்லிவிட்டு எங்கே செல்கிறாய் என்று கேட்பார்கள். அப்ப உண்மையை சொல்ல வேண்டி வரும் என்று திரும்பி சென்று விடுகிறார். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி வரும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், திரும்பி சென்று விடுகிறார். இப்படி பல முறை அவர் திரும்பி செல்கிறார். விபச்சாரம் செய்ய நினைக்கிறார், ஆனால் பொய் சொல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். அப்ப நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ளும். சின்ன பருவத்திலிருந்து பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும். இதில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிறைய பொய் சொல்வதை பார்க்கிறோம். வியாபாரமாக இருந்தாலும் சரி, கடனுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக பொய் சொல்லக்கூடிய நிலையை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதே போன்று இந்த சமுதாய விஷயங்களில் கூட, சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் பொய்யை சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்றான் என்றால், இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, ஒரு ஃபாஸிக் ஒரு செய்தியோடு வந்தால் உறுதிப்படுத்துங்கள். இது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தாமல் பேசாதீர்கள். கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமஅ, காதுக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லுகிறவன் பொய்யன் என்பதற்கு போதுமான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இப்ப நம்முடைய நிலை என்ன? உட்கார்ந்திருக்கும் போது யாராவது ஏதோ ஒன்றை சொல்லுவார், உண்மையா பொய்யாண்டெல்லாம் விசாரிக்க மாட்டோம். நம்ம அப்படியே போய் இன்னும் ஒரு வட்டத்தோடு உட்காருவோம், அவங்கள்ட்ட பெரிய புதிய செய்தி சொல்வது போன்று அதை சொல்லுவோம். இதுல சில நேரங்கள்ல கோல் என்ற ஒரு நிலையும் வரும், புறம் என்ற ஒரு நிலை வரும், அதே நேரத்தில் பொய்யும் வருகிறது. இப்ப காதுக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய பழக்கத்தை மாற்ற வேண்டும், கஷ்டம். ஆனால் மாற்றுவதாக இருந்தால் இப்படியான விஷயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். கபருக்குள் இப்படி வேதனை இருக்கிறது, நரகத்தில் இப்படி வேதனை இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய எல்லாம் பதியப்படுகிறது, எல்லாவற்றையும் அல்லாஹ் மறுமையிலே காட்டுவான் என்ற இந்த செய்திகளை நினைத்து பார்த்தோமாக இருந்தால் ஈஸியாக இந்த விஷயங்களிலிருந்து விடுபடலாம். இல்லை என்றால் பயான் பண்ணுவோம், பண்ணுகிற நானும் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒரு செய்தியை நீங்க சொல்லுவீங்க, அது உண்மையா பொய்யாண்ட கன்ஃபார்ம் பண்றல, அவர்கிட்ட போய் கொடுத்து கொண்டே இருப்பேன். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் என்ன செய்வீர்கள்? இது ஹதீஸ் கேட்க வந்திருக்கிறோம், அது அந்த டைமுக்குரியது. ஹதீஸ் கேட்க வந்திருக்கிறோம், அது அந்த டைமுக்குரியது. எனவே அந்த நேரத்தில் ஹதீஸை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெளியே போனால் அதே போல நடந்து கொள்வது. இப்ப நம்ம பிராக்டிக்கலா நீங்க தேவையானால் பரீட்சித்து பார்க்கலாம். தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கிடைத்த செய்திகளை இப்ப இந்த பயான்ல பொய் சொல்வதை பற்றி கேட்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமஅ, கேட்ட எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தாமல் உண்மையா பொய்யா என்று கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லுகிறவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸை கேட்கிறோம், பிறகு முன்னர் கேட்ட செய்தியை உண்மையா பொய்யா என்று கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லுவோம். இது நம்முடைய இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் காதுகளால் கேட்டு காதுகளால் விடக்கூடிய ஒரு நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது உள்ளத்தில் பதிய வேண்டும். சஹீஹான ஹதீஸ்கள் என்றால், குர்ஆன் வசனங்கள் என்றால் உள்ளத்தில் பதிய வேண்டும். பயானுக்கு வருகிற போது அதை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற நியத்தோடு வர வேண்டும். அடுத்தவர்களுக்கு என்கிற சிந்தனையிலிருந்து விடுபட வேண்டும். எனக்கு, நான் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே வருமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். எனவே பொய் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பொய் என்பது கபரில் தண்டனையை பெற்றுத்தரக்கூடியது, நரகத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது மனிதன் குர்ஆனை கற்றுவிட்டு ஃபஜ்ர் தொழாமல் தூங்கியவன், குர்ஆனின் அடிப்படையில் அமல் செய்யாதவன். அன்புள்ள சகோதர சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை நம் எல்லோருக்கும் பொருந்துமா இல்லையா என்று
யோசிக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையாகும். குர்ஆன் நமக்கு தெரியும், நிறைய தொழுகையை விடக்கூடாது என்பது தெரியும். எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகையை பேணிக் கொள்கிறோம்? ஃபஜ்ர் தொழுகைக்கு எழும்ப வேண்டும் என்ற உறுதியான நீயத்தோடு எத்தனை பேர் நேர காலத்தோடு தொழுகையில் அது ஒரு மேற்றே கிடையாது. நண்பர்களோடு எத்தனை மணி வரையும் பேசிக் கொண்டிருக்கலாம், டிவியில் எத்தனை மணி வரையும் உட்காரலாம். நமக்கு உட்கார்ற நேரத்தில், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபஜ்ர் மிஸ் ஆகிவிடுமே என்ற கவலையே வரல. தூங்கும் போது கூட ஃபஜ்ருக்கு கிளம்பணும் என்ற நீயத்தோட தூங்குறல்ல. அதுவும் அலாரம் வைப்போம், சரியா பக்கத்திலே வச்சிருவோம். என்னது வைக்கிறேன்னா குயிக் ஆஃப் பண்றது. தொழுகை மிஸ் ஆகிறது. எத்தனை பேர் தொழுகை மிஸ் ஆகி விட்டது என்று ஃபீல் பண்ணிருக்கிறோம்? தொழுகை இஸ்லாத்தின் கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று, அடிப்படையான ஒன்று. தொழுகையை விடுகிறவனுக்கு இஸ்லாத்தில் பங்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயங்கரமானது தொழுகையை விடுவது. ஆனால் தொழுகையை விட்டு விட்டு எத்தனை பேர் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் கவலைப்பட்டிருக்கிறோம், அழுதிருக்கிறோம், வேதனைப்பட்டிருக்கிறோம். சின்ன லாபங்கள் மிஸ் ஆகிவிட்டால் கவலைப்பட்டிருப்போம். நல்ல ஒரு வியாபாரத்தில் ஒரு நல்ல சான்ஸ் தவறி போனால் அதற்காக வேண்டி அழுதிருப்போம், அதற்காக வேண்டி ஃபீல் பண்ணிருப்போம். தொழுகை மிஸ் ஆகிறதெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. இப்படி இருக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்க வேண்டும். தூங்குவோமாக இருந்தால், தொழாமல் தூங்குவோமாக இருந்தால் இதுதான் நம்முடைய நிலை. அதே போன்று குர்ஆனை கொண்டு அமல் செய்வது, வட்டி கூடாது என்று தெரியும். எத்தனை நியாயங்களை நமக்கே நாம் சொல்லிக்கொண்டு வட்டியோடு தொடர்பாக இருக்கிறோம். பெற்றோருக்கு நன்றி பாராட்ட வேண்டும், பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு அடுத்த நிலையில் அல்லாஹ் பெற்றோரை சொல்லுகிறான் குர்ஆனில், எல்லோருக்கும் தெரியும். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இப்ப பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்ற விஷயம் இது புதிதா நீங்க கேட்கக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. இதற்கு முதல் எத்தனையோ தடவைகள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் எத்தனை பேர் இந்த குர்ஆனின் அடிப்படையில் அமல் செய்கிறோம்? பெற்றோர் பசியோடு இருப்பார்கள், நாம் பிரியாணி சாப்பிடுவோம். பெற்றோர் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய மருத்துவ செலவுக்கு பணம் கேட்ட பணம் இல்லை என்று சொல்லுவோம். இந்த பிள்ளைகளை KFCக்கு, மெக்டானல்ட்ஸுக்கு, ஒரு பெரும் பெரும் ரெஸ்டாரண்ட்களுக்கு கூட்டி போய் மேலதிகமா சாப்பிட்டு வரும். அப்ப குர்ஆன் படித்திருக்கிறோம், அமல் இல்லை. இதே போன்று பல விஷயங்கள் குர்ஆனில் நமக்கு தெரிந்த விஷயங்கள், நாம் ஹுத்பாக்களில் பயான்களில் கேட்டவை, நாம படித்தவை, இந்த விஷயங்களை எடுத்து பார்த்தால் குர்ஆனை கொண்டு நாம் அமல் செய்கிறோமான்னு கேட்டா பெரும்பாலும் இல்லை என்ற பதில் தான் வரும். அதனாலதான் இவ்வளவு நெருக்கடியும் நமக்கு. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத நிலைக்கு இது ஒரு முக்கிய காரணம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. என்னுடைய வேதத்தை புறக்கணித்து யார் வாழுகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த நெருக்கடியான வாழ்க்கை வருவதற்கு காரணம் என்ன? குர்ஆனை படிக்கிறோம், தூக்கி வைக்கிறோம். பயானுக்கு போகும், அது குர்ஆன் பயானோட மட்டும்தான். கொடுக்கல் வாங்கலை பற்றி, கடனை பற்றி, அதே போன்று ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதை பற்றி, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றி என்று பல விஷயங்களை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. பார்வையை தாழ்த்த வேண்டும், விபச்சாரத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும், திருடக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அடுத்தவர்களுடைய மானங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் குர்ஆன் அப்படி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நாம் நினைத்தபடிதான் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்வது போன்றுதான் இருக்கிறது. அல் இஸ்லாமு ஃபில் குத்துப் வல் முஸ்லிமூன ஃபில் குபூர். இஸ்லாம் என்ற புத்தகங்களில் இருக்கிறது, முஸ்லிம்கள் கபர்களுக்குள் இருக்கிறார்கள். இந்த குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்த குர்ஆனிய மனிதர்கள் கபருக்குள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாம் புத்தகங்களில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன் கிடையாது. குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தால் இந்த நிலை கபருக்குள் ஏற்படும். மூன்றாவதாக விபச்சாரம். விபச்சாரம் என்பதை பற்றி எல்லோருக்குமே தெரியும். விபச்சாரம் ஒரு பெரும்பாவம் என்பது தெரியும். ஆனால் இந்த விபச்சாரத்தில் பேணுதல் என்பது இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம்.
என்ன காரணம் என்றால், விபச்சாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரணிகள் அனைத்தையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. விபச்சாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய வழிகள், காரணிகள் அத்தனையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அத்தனையும் திறக்கப்பட்டுள்ளது. விபச்சாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அத்தனை வழிகளும் திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்வை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூமினான ஆண்களையும் பெண்களையும் பார்த்து சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். பார்வை ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போன்று பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. பெண்கள் இன்றைக்கு ஓப்பனா வர ஆரம்பிச்சுட்டாங்க. விபச்சாரத்தை தூண்டக்கூடிய முறையில் நிலைமைகள் இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதிற்கு தொழ வரக்கூடிய பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், எந்த பெண்ணாவது நறுமணம் பூசி கொண்டு வந்தால் அவள் விபச்சாரி என்று சொல்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு தொலைவார பொம்பளை நறுமணம் பூசி கொண்டு வந்தால் அவள் விபச்சாரி. ஏன் விபச்சாரி? ஆண்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்ப்பாள். அப்ப பள்ளிக்கு இபாதத்துக்கு வரும்போது இந்த நிலை என்றால், களியாட்டங்களில், பொது இடங்களில் ஆண்களுடைய பார்வையை கவரக்கூடிய முறையில் ஆடை அணிந்து செல்வது, நறுமணம் பூசிக்கொண்டு செல்வது என்பது இன்றைக்கு சாதாரணமாகிவிட்டது. இந்த அபாயா, புர்கா என்ற கல்ச்சர் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கல்ச்சரா போயிடுச்சு. இதைவிட இந்த சல்வார் கமீஸ், சுடிதாரை சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலவு மாறிச்சு. அபாயா தேடும் போது என்ன டெக்கரேஷன் என்று தேடுகிறார்கள். அதே போன்று நல்ல ஸ்லிம் ஃபிட்டான அபாயாக்களை தேடி எடுக்கிறார்கள். இதை விட அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய சாரிகளும் சுடிதார்களும் சேஃப்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை என்று மாறி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப பெண்கள் ஆடை விஷயத்துல மிக மோசமான நிலை. அதே போன்று இப்ப நம்ம மாற்று சமூகங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பேசுறது நம்முடைய சமூகத்தை. அதே போல அஜ்னபி மஹ்ரமி என்ற பேணுதல் கிடையாது. இஸ்லாம் கடுமையான சட்டங்கள் அதுல சொல்லுது. அஜ்னபி மஹ்ரமியுடைய விஷயத்தில் பல கடுமையான சட்டங்களை இஸ்லாம் சொல்லுது. அது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இப்படியான பல காரணங்களினால் விபச்சாரம் என்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. எல்லாத்தையும் விட மேலாக ஈமானிய உணர்வும் உள்ளங்களிலிருந்து செத்து போய்விட்டது. உள்ளங்களிலிருந்து ஈமானிய உணர்வு செத்து போய்விட்ட காரணத்தினாலும் விபச்சாரம் மலிகிறது. ஆனால் ஈமானிய மனிதர்கள் எப்போதும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல அரணாக இவ்வாறான ஹதீஸ்கள் அமைகின்றன. இந்த ஹதீஸ்களை அடிக்கடி நினைவுபடுத்தும் போது, மேராஜில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த நிலை, இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும் போது இவைகளெல்லாம் நமக்கு உண்மையிலேயே விபச்சாரத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்குரிய சிறந்த வழிகளாக அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான்காவது நிலை வட்டி. வட்டி சாப்பிடுவது என்பது மிக பயங்கரமான ஒரு குற்றம். ஒருவனை நரகத்தில் நிரந்தரமாக ஆக்கிவிடக்கூடிய அளவுக்கு பயங்கரமான குற்றமாக வட்டி சாப்பிடுவது இருந்து கொண்டிருக்கு. வட்டியோடு தொடர்பான அத்தனை பேரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபஹு. வட்டி சாப்பிடுகிறவன், சாப்பிட கொடுக்கிறவன், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய 2 பேர், எழுதக்கூடியவன், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரினால் சபிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம் தான் இந்த வட்டி. ஆனால் பொருளாதார பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மனிதன் வட்டியை பற்றி பேசுகிறான், ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை அவன் தேடாமல் இருந்து கொண்டிருக்கிறான். வட்டியோடு தொடர்பு வைப்பது என்பது கபரில் வாழ்க்கையை பாதிக்க செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கிற போது கபரில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதன் கபருக்குள் கொண்டு போய் வைக்கப்பட்டு அவனிடம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி விடுவானாக இருந்தால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமியமானதாக மாறும். அல்லாஹு தஆலா அவ்வாறான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தர வேண்டும். யாருடைய கபருடைய நிலையில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறானோ அவனுடைய நிலை மிக ஆபத்தானதாக மாறிவிடும். பெரிய ஆபத்து. அது பெரிய ஆபத்து என்றால் மறுமை நாள் வரைக்கும் அவன் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மறுமை நாள் வரைக்கும் கபருக்குள் வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை, கபருக்குள்ளும் நிம்மதி இல்லை.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசங்களை, உலக வாழ்க்கையின் இந்த நல்ல நிலைகளை நல்ல முறையிலே நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமான சிறந்ததாகவும் அமைவதற்காக வேண்டி நாம் வேண்டும், பாடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி தன்னை சுய பரிசோதனை செய்து மௌத்துக்கு பின்னால் உள்ள தன்னுடைய வாழ்க்கைக்காக அமல் செய்வான் என்று அந்த அடிப்படையில் நம்முடைய மௌத்தை நாம் அடிக்கடி நினைக்க வேண்டும். மௌத் நிச்சயமானது, உறுதியானது. எனவே இந்த மௌத்துக்கு பிறகு அல் ஹயாத்துல் பர்ஸஹியா என்ற கபருடைய வாழ்க்கையும் நிச்சயமானது, உண்மையானது. அந்த கபருக்குள் நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.